Facebookல வந்து ரீல்ஸ் எப்படி அப்லோட் பண்ணனும் பார்க்க போறோம். நீங்க ரீல்ஸ் எப்படி அப்லோட் பண்றது நிறைய பேருக்கு வியூஸ் போகாம இருக்கு அப்படினா அது இந்த மாதிரி தப்புலாம் நீங்க பண்ணிருந்தீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு பிரேக் ஆயிருக்கும். அத நான் எப்படின்னு சொல்றேன் பாருங்க. Facebook வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். Facebook ஓபன் பண்ணதுக்கு முன்னாடி முதல்ல அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் மேல வந்து பிளஸ் ஐகான் மாதிரி இருக்கும். அந்த பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி ரீல்ஸ் அப்படின்னு இருக்குல அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதுல எந்த வீடியோ நீங்க அப்லோட் பண்ணுங்க அந்த வீடியோவை ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க கீழ நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இதுல டைட்டில் ஃபர்ஸ்ட் கேட்கும். டைட்டில் உங்களுக்கு என்ன டைட்டிலோ அந்த டைட்டில் ஃபுல்லா வந்து போட்டுங்க. போட்டுட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படினா இங்க மோர் செட்டிங்ஸ் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏபி டெஸ்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி கவர் டெஸ்ட் அப்படிங்கறத கொடுத்தீங்க அப்படினா இங்க வந்து உங்களோட தம்ப்நெயில் வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து கீழ காமிக்கும். அதுல வந்து கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க வச்ச இது வந்து தம்ப்நெயில் வந்து ஷோ ஆயிடும். ஷோ ஆனதுக்கு அப்புறம் ஆட் டாபிக்னு இருக்கும். அதுல கிளிக் பண்ணி நீங்க என்ன மாதிரி கண்டென்ட் ரிலேட்டட்ல போறீங்களோ அதை வந்து டாபிக்கை செலக்ட் பண்ணிட்டு சேவ்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஷேர்னு கொடுத்தீங்க அப்படினா உங்களுடைய வீடியோ நல்ல வியூஸும் போகும், நல்ல ரீச் ஆகும். ஓகே, பை.